தாத்தா வந்து சொன்னோன்னே காவேரி வந்து முதல்ல ஒத்துக்க மறுக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே சேர்ந்து தாத்தாவும் வந்து நம்ம விஜயும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி ஒத்துக்க வைக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. விஜய்க்கு வந்து எவ்வளோ உரிமை இருக்கோ சுத்தலா உனக்கும் அவ்வளோ உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து புரிய வைக்கிறாரு காவேரிக்கு. சரின்னு சொல்லிட்டு காவேரி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து தீபாவளிக்காக நம்ம விஜய் கூப்பிட்டதால எல்லாருமே வந்து காவேரி வீட்டிலேருந்து வராங்க. அதே மாதிரி யமுனாவும் நிவீனும் வராங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வந்து தீபாவளியை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நர்மதா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ நாள் இல்லவே இல்லை, தீபாவளிக்காக தான் நர்மதா வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாலும் நர்மதா வந்து எல்லோரும் நினச்சி அவங்க அக்காவை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அக்காவோட வளகாப்புக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம காவேரி கட்டி பிடிச்சிட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கவலைப்படாத நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. பட்டாசுலாம் கொடுத்து விஜய் வந்து நர்மதா உனக்காக தான் இவ்வளோ பட்டாசு வாங்கியிருக்கேன் அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ் மாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக வந்து வெடி வெடிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க தீபாவளியை. இது வந்து விஜய் வந்து எல்லார்கிட்டையுமே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி காவேரி வந்து அந்த வீட்டை வந்து காவேரி பேரில் வந்து நான் வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த வீட்டை வந்து நாங்கள் வாங்குறமே தவிர அந்த வீட்டை நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், எல்லா உரிமை உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து நீங்கள் அந்த வீட்டை வாங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அதுவும் காவேரி பேரில் வாங்குறது சந்தோஷம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கங்கா வந்து உங்களுக்கு அந்த வீட்டை எங்களுக்கு தரத்துக்கு விற்கிறதுக்கு எங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடையாது, விருப்பம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கங்கா ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. ஆமாம்மா, எதுக்காக வந்து இவங்களுக்கு விற்கிறோம், நம்ம வெளியே விற்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏம்மா அப்படிலாம் பேசுகிற, நீ எப்படி வெளியே தானே விற்க போகிற, உன் தங்கச்சிக்கிட்ட அந்த வீடு இருந்தால் என்னம்மா பிரச்சனை உனக்கு, அந்த வீடு இருந்தால் தானே அவகிட்ட வந்து நல்லது, ஏன்னா வந்து உங்கள் அப்பாவோட ஞாபகமாக இருக்க ஒரு விஷயத்தை விற்கிறீங்க உங்கள் காசு தேவைக்காக அப்படின்னும் போது காவேரி கிட்ட அந்த விஷயம் வீடு இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாலாம் கேட்குறாரு. அதுக்கிட்ட கங்கா டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுக்காக சொல்லலைங்க, இது தேவையில்லாத பிரச்சனை தான் வந்து ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. உன்னை கங்கா நீ அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. கங்கா பார்த்து முறைக்கிறாங்க. உன்னை யமுனாவும் பார்த்து அப்படியே வந்து முறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஐயா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த வீடை காவேரி பேர்லேயே வந்து இருக்கட்டும், அதுதான் ரொம்ப நல்லது. எனக்கு யாருக்கோ விற்றா யார் கையில் அந்த வீடு எங்கே இருக்கோ ஏது இருக்கோ நான் கவலையில் இருப்பேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, அதனால் இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, வீடு விற்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே வந்து பண்ணிடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றாங்க. கங்கா பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாருமா நீ அமைதியாக இருக்கியா கங்கா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. கங்கா வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து கங்கா வந்து வீட்டுக்கு வந்து டென்ஷனாக இருக்காங்க. ஏமா ஒத்துக்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பின்ன ஒத்துக்காமல் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எதுக்காக அப்படி பேசுனேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பேசினேன் அப்படின்னோடனே இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா பொறாம பிடிச்சி காவேரி மேலே திரியிறா அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி ரொம்ப ஓவராக பேசுகிறேன், நான் என்னடி ஓவராக பேசுகிறேன், கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, நானும் பார்த்துட்ருக்கேன், காவேரினாவே எரிஞ்சு எரிஞ்சு விழுறேன், அவன் மேலே அவ்வளோ பொறாம வச்சுட்டு என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்றாங்க. வீடை விற்கிறத பற்றி நானும் தான் சொன்னேன், வீடு விற்கணும்னு தான், ஆனால் காவேரிக்கு விற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, கடைசியில் அவள் தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி ஆகிறா, நாங்களாம் வேறு ஆளுதான் ஆகிட்டோம் அப்படின்னோடனே, நீ தான் சொன்ன வீடை விற்றே தீரணும், எனக்கு பணம் வேணும்னு, அது இல்லாமல் யமுனாவும் வீடை விற்று பணம் கேட்குறா, நீங்கள் 2 பேரும் தான் வந்து போட்டி போட்டுக்கிட்டு அப்படி பண்ணிங்க, இப்போ காவேரி வாங்க போகிறான்னு சொன்னோன்னே அப்படி ரேங்கிதா உங்களுக்கு, அவள் வாங்கி வந்து பெரிய ஆளாக இருக்கக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கணும், அவள் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி ஆகிட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறீங்க. இங்கே பார், வெளியாளுங்களுக்கு கொடுக்குறதோட காவேரி கொடுக்குறது தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது, அவள் ஒன்றும் கம்மியான ரேட்டுக்கெலாம் கேட்கலையே, அவள் அதே ரேட்டுக்கு வெளியே என்ன கொடுப்பீங்களோ அதுதானே விஜய் கேட்குறாரு, இதில் என்னடி தப்பு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்போ உன் பொறாமைக்கு ஒரு அளவு இருக்குது, வர வர உன் பொறாமையும் போட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை கங்கா, அவள் உன் தங்கச்சின்றது உனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்றாங்க. அது கேட்டு கங்கா பார்த்து முறைக்கிறாங்க.